பிரைஸ் தி லார்ட். மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் முதல் வசனம். சாம்ஸ் 119 verse 1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய வேதம்தான் நமக்கு அருள்வாக்கு. அந்த வசனம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு விசனம் கூட போகாது. நம்ம ஆண்டவர் அநேக விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவர் என்று சொல்லுகிறார். சபையாகிய சரீரமானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு விஷயங்களும் எங்கே உடன்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேத வசனம் தான். நம்முடைய அன்பு இரட்சகரை சோதிப்பதற்காக ஆவியானுடைய பலத்தினாலே பிசாசானவன் அந்த இடத்துல சோதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆண்டவரோட மேலே பரிசுத்தாவுடைய பலன் இருந்தது. ஒவ்வொரு விஷயங்களாக பிசாசு சோதிக்கிறான். ஆவியோடைய பலன் இருந்ததுனால தான் அந்த வசனம் உடனடியாக இயேசப்பா மூலியமாக பிசாசை மேற்கொள்ள முடிஞ்சது. இன்றைய தினத்தில் நமக்குள்ள வசனம் இருக்கிறது, ஆனால் ஆவியானவர் இல்லை. வசனம் இருக்கணும், ஆவியானவர் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வசனத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. வசனம் வசனம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆவியானுடைய கிரியைகள் என்று சொல்லி பார்க்கும்போது இல்லை. அப்போது ஏசப்பா அந்த பிசாசை அப்பால போ சாத்தானே என்று சொல்லும்போது உடனே கீழ்ப்படிந்து அப்பால போனதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசப்பாக்குள்ள வசனம் மாத்திரமல்ல, ஆவியானவரும் அங்கே இருந்தார். அப்போது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லிக்கிறது இல்லையா? நீங்கள் அழகாக ஒரு இடத்துல வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனத்தில், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசனை இறந்தபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய தினத்தில் நிறைய பேர் எதனால் ஆஸ்வதிக்கப்படாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வேதத்தை மறக்கிறதுனால தான். அப்போ அறிவில்லாமல் சில காரியங்களில் ஈடுபடுறதுனால தான் இன்றைக்கி ஓய்வு நாள் அசட்டை பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டோடைய ஐக்கியத்தை அசட்டை பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஒரு அருமையான ஒரு குடும்பம், ஏசப்பாவுக்காக வைரக்கம் நின்ன ஒரு சகோதரர், கர்த்தருக்காக எந்த நேரமும் அவர் தன்னை எப்படியாவது 100க்கு 100 அர்ப்பணித்து அவருக்காக வாழணும்னு நினச்ச ஒரு சகோதரர். அவருக்கு திருமணம் ஆகுது. அவங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து ஆஸ்வதிக்கிறார். ஆண்டோட அன்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூர போகிறார். ரீசன் பாருங்கள், கல்யாணத்துக்காக கொஞ்ச நாள், பிள்ளைக்காக, அதுக்கப்புறம் வேலைக்காக, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போகிறார். இப்போது சண்டே கிறிஸ்டின் என்ற சூழ்நிலை வந்து நிற்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவரால் வந்து நிற்க முடியும். ஆண்டோடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அவரை முயற்சி பண்ணியும் அவரால் ஜெயிக்கவே முடியல. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த விஷயத்தை நான் கேள்வி சொல்கிறது போல் எல்லா இடங்களையும் விடுபட ஆட்கள் இருக்கிறாங்க. எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சண்டே மட்டும்தான் உங்களுக்கு சர்ச்சை தெரியுது அப்படின்னு சொன்னால், அநேக கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அநேக துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அநேக வேதனைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தனிமையில் ஜெபிக்கலாம், தனிமையில் பாடலாம், தனிமையில் ஆராதனை செய்யலாம், நீங்கள் தனிமையில் அபிஷேகத்துடன் அந்நிய பாஷையோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிளேஸில் போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு காரியங்களில் தவறு நடந்துவிடும். இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அவங்களுடைய தகப்பனார் இறந்துட்டாங்க. அவருக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குது. அந்த போஸ்டிங் கிடைச்ச பின்பு அவருக்கு நிறைய காசு வர ஆரம்பிச்சிது. அந்த காசை வச்சு நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போது அவர் வேலைக்கு போகிறதில்ல. அப்போ அவர் குடிச்சு அவரோட லைஃப்பில் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டார். ஒரு நாள் வேலைக்கு போனார்னா 10 நாள் வேலைக்கு போக மாட்டார். இப்படியே போக என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு சேலரி மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. கடைசியில் மெமோ கொடுத்துட்டாங்க, சரியாக வேலைக்கு வரல, அதனால் உங்களுக்கு சம்பளம் பிடிக்கப்படும், பிடித்திருந்தால் நாங்கள் தந்துடுவோம், பிடிச்சது தான் மீதி தருவோம் அப்படின்றாங்க. இப்போ இவர் கேஸ் போடுறாரு. அந்த கேஸில் இவர் ஜெயிச்சு வர்றாரு. அதுக்கு பெரிய செலவு பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் அவர் ஒழுங்காக வேலைக்கு போகிறாரு. மறுபடியும் அந்த வேலையை காட்டுறாரு, அவருடைய வேலையை காட்டுறாரு. கடைசியில் அவருக்கு வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு அவங்களுக்கு இப்போ ஆர்டர் போட்டாங்க. என் அன்பு சகோதரியே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால்
அந்த பரிசுத்த ஆவியினால் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சபையுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எதுக்காக கர்த்தர் சொல்லுகிறார்? நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துலையே துதிக்கலாம், இருக்கிற இடத்துலையே பாடலாம், இருக்கிற இடத்துல ஆராதனை செய்யலாம். ரைட்டு, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வேலையை செய்ய முடியுமா? நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு மொபைலில் நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு சமையல் கலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்கள் வயிறு நிரம்பிடுமா? டிவிலேயே நீங்கள் நிறைய பணத்தை பார்த்துட்டே இருந்தோன்னா உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள் நிறைவாகிடுமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கி நாம் மாற்றிக்கொள்வோம். வசனத்துக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்வோம். வசனம்தான் நம்மளை ஆளுகை செய்யணும். இந்த வேத வசனம் தான் நம்மளோட கூட இருக்கணும். வேத வசனம் தான் நமக்கு பெரிய காரியம் செய்யணும். ஆண்டவர் நம்மளை மறக்கும்படியான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை விட்டுடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை நேசிக்கணும். அப்போ இந்த வசனத்தோடு கூட இருங்க, வேதத்தோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த அன்பு தகப்பனே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ அன்பு பரிபூர்ணமாய் கடந்து வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.